ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சூப்பு. இது வந்து கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லது. இதில் நார் சத்து நிறையா இருக்குது. சில குழந்தைங்க வாழைத்தண்டெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப் மாதிரி வச்சுட்டு காலையில் சாப்பிடாம போகிற டைமில் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க உடம்புக்கும் நல்லது. அவங்க கொஞ்ச நேரம் பசி எடுக்காமையும் இருக்கும். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சமையலை வந்து எல்லாருமே பாராட்டணும், நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு சமைங்க. செய்கிற சமையலை லவ் பண்ணி செய்யுங்க. சூப்பராக வரும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்துன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைத்தண்டு சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறதுனால கொதிச்சனால நான் வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைத்தண்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி சன்னமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் சன்னமாக போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வேணும். இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த தண்டு போடணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்து இந்த வாழைத்தண்டு போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சூப்புக்கு வந்து கொஞ்சமாகவே உப்பு போடுங்க, நிறையா போட வேண்டாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷமாக வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த வாழைத்தண்டெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து இளந்தண்டு தான் போட்டிருக்கிறேன். வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு, தக்காளி எல்லாம். இப்படி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பால்லையே நல்லா கரைச்சி இதை ஊற்றிடணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சூப் வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு நிறையா இருந்துச்சுனாக்கா நிறையா கொஞ்சம் சூப்பெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னா நிறையா வச்சுருங்க. ஒரு கொஞ்சமாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. தண்ணியும் வாழைத்தண்டு பொறுத்து நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கெட்டியாக வரும். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு எனக்கு வேணுன்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிக்க வேண்டியதான். வாழைத்தண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் தூள், இது காரம் வந்து பெப்பர் தூள் மட்டும்தான். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அவ்வளோதான். இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்னியில் கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நல்லது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வாழைத்தண்டு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு வாழைத்தண்டு சூப் ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே வந்து இந்த காரா பூந்தி இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்கும் பாருங்கள், பொரிச்சது, எண்ணெயில் பொரிச்சது, அதையே கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு நம்ம கொடுக்கலாம், சாப்பிட கொடுக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம இப்படியே கூட இந்த தக்காளி, வாழைத்தண்டு, இந்த வெங்காயத்தோடையே நம்ம அப்படியே ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே குடிக்கலாம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை வேகிறதுக்கு. அந்த காய் வேகல 5 நிமிஷம் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற இது வரும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.